இன்றைக்கு வாசிக்க கேட்ட 102ஆம் சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். உலர்ந்து போன வாழ்க்கையை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒரு இல்லையே சொல்லுமா? ஹல்லேலூயா. சில வேளைகளிலே நன்றாய் இருந்த ஒரு செடி உலர்ந்து போகிறது. அதை மறுபடியுமாக புதுப்பிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். சில வேளையில் அந்த அப்படி உலர்ந்து போன ஒன்றை தூக்கி எறியாமல் மறுபடியுமாக கொத்தி எரு போட்டு தண்ணி ஊற்றி அதை பாதுகாத்து விட்டால் அது மறுபடியும் என்ன செய்து விடும்? துளிர்த்து விடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். சில வேளைகளிலே நன்றாய் இருந்தவர்கள் சில வேளைகளிலே உலர்ந்து போய் விடுகிறோம். நம்முடைய சரீரம் உலர்ந்து விடுகிறது, ஆவிக்குரிய ஜீவியம் உலர்ந்து விடுகிறது, நம்முடைய பொருளாதாரம் உலர்ந்து விடுகிறது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மை அறியாத ஒரு துக்கம், நம்மை அறியாத ஒரு துயரம் நம்மை ஆட்கொள்கிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தின் தலைப்பு என்ன? வாசிங்கள். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில். பாருங்க, துயரப்படுகிறவன் துக்கத்தில். அப்போ துயரம் வந்த உடனே அவன் என்ன செய்திடறான்? துக்கத்தில் மூழ்கி போய் விடுகிறான். அப்படியே கை வச்சிடறாங்க, 2 கையும் கன்னத்தில் வச்சிடறாங்க, கப்பல் கவிழ்ந்த மாதிரி. சிலர் பாருங்க, அந்த துயரம் நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு சூழ்நிலைகளிலே துயரங்கள் வருகிறதை பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் இந்த துயரத்திற்குள்ளாய் கடந்து சென்றிருக்கிறார். 69ஆம் சங்கீதம் 29ஆம் வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 69:29 வாசிங்கள். நானோ சிறுமையும், நானோ என்ன எழுதப்பட்டிருக்குது? சிறுமையும் துயரம். அதான் அந்த வார்த்தை, துயரப்படுகிறவன். தாவீது தன்னுடைய வாழ்க்கை குறித்து எழுதும் பொழுது நானோ சிறுமையும் துயரம் உள்ளவன். இந்த பாதையிலே வந்தவர் தான் தாவீது. இங்க இருக்கிற துயரத்தில் வந்தவங்க கையை குத்தி காட்டுங்க பார்க்கலாம். துயரம் அப்படிங்கிற பாதையில் வந்தவங்க நிறைய பேர் கை தூக்க மாட்டேங்கிறீங்களே. நிறைய பேர் எல்லாம் துயரம் இல்லாமல் வந்துட்டீங்களா? இந்த துயரத்தில் உள்ளவன் என்ன செய்வானாம்? இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, துக்கத்தில் மூழ்கி தன்னுடைய வியாகுலத்தை யாரிடத்தில் சொல்லுகிறான்? கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான். ராமேன் சொல்லுவோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார்? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவருடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு ஆறுதலை தருகிறார். 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5:4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எப்பொழுது ஆறுதல்? துயரப்படுகிறவன் கர்த்தரிடத்தில் தன்னுடைய வியாகுலத்தை தெரிவிக்கும் பொழுது. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன். 7ஆம் வசனம், நான் நித்திரை இல்லாமல் குருவியை போல இருக்கிறேன். இப்படி தன்னுடைய வியாகுலத்தை அவர் பல்வேறு விதங்களிலே சொல்லிவிட்டு 11ஆம் வசனத்திலே, என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கிறது. ஐயோ, என்னுடைய நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல. அடுத்த வார்த்தை, புல்லை போல் நான் என்ன செய்கிறேன்? உலர்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை நமக்கு ஒரு நம்பிக்கையுடைய வார்த்தை. என்ன தெரியுமா? நான் உலர்ந்து போகிறேன், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். அரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, என் வாழ்க்கையில வருகிற சூழ்நிலையிலே நான் உலர்ந்து போகிறேன், நான் தனித்தவனாய் மாறுகிறேன், நான் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறேன். ஆனால் ஒன்று நிச்சயம், நான் ஆராதிக்கிற என் தேவன் அவர் மாறாதவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் மாறாதவராய் இருக்கிறார். அந்த நம்பிக்கை அவருக்குள் வருகிறது. நீரோ மாறாதவராய் என்றென்றைக்கும் இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை இது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும். ஆமென். the favor, the time of favor, சரியான நேரம், தேவன் குறித்த நேரம், தயவு செய்யும் நேரம் வரும் அல்ல, வந்தது. எத்தனை பேர் இந்த கால வேளையில விசுவாசிக்கிறீங்க?
தேவன் நமக்கு தயை செய்யும் நேரம் வரும் என்று நான் சொல்லவில்லை, வந்தது. இன்றைக்கு வந்தது. இன்றைக்கு உங்களை சந்திக்க தேவன் தயவு செய்கிற நேரம் என்ன செய்து விட்டது? வந்தது. இந்த இடத்துல பாருங்கள், சீயோனுக்கு தயை செய்யும் நேரம் வந்தது. நான் இன்றைக்கு எடுத்துக்கொள்கிற இந்த அதிகாரத்திலே 3 முறை சியோன் சியோன் என்று வருகிறதை பார்க்கிறோம். முதலாவது, சியோனுக்கு தயை செய்யும் நேரம் வந்தது. யார் இந்த சியோன்? சியோனை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், 2 விதங்களிலே சியோன் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஒன்று, லிட்டரலா அந்த சியோன் என்ற நகரம், சியோன் என்ற நகரத்தை காண்பிக்கிறது. இந்த சியோன் நகரம் என்பதை குறித்து நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசிக்க வேண்டும் என்றால் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். The city of David is called Zion. தாவீதின் நகரம் சியோன் என்று அழைக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இரண்டாவது, இந்த சியோன் என்பதை யாருக்கு குறிப்பிடப்படுகிறது என்றால், தேவ ஜனங்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். தேவ ஜனங்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். இது தம்முடைய ஜனங்களை, தமது ஜனமாகிய இஸ்ரவேல் மக்கள் அந்த இடத்திலே, ஒரு அந்நிய தேசத்திலே அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டவர்களாக, சிறை கைதிகளாக, அடிமைகளாக, விசாரிப்பற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சவுக்கியத்தை வரப்பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன். ஜனம் என்ன சொல்கிறது? விசாரிப்பற்ற சியோன், இவனை விசாரிக்க யாருமே இல்லை, கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. உனக்காக நான் இருக்கிறேன். தேவ ஜனங்களை காண்பிக்கிறதை பார்க்கிறோம். சியோன் என்பது அந்த நகரத்தை காண்பிக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளை காண்பிக்கிறதை பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 19:21. அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சியோன் குமாரத்தியாகிய, பாருங்க, கன்னியா ஸ்திரியாகிய உன்னை இகழ்ந்து பரிகாசம் பண்ணுகிறாள். அப்போ இது ஒரு தேவ ஜனத்தை காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே இன்றைக்கு இந்த சியோன் சில துயரத்தில் மூழ்கி இருக்கிறதை பார்க்கிறோம். சியோன் என்ற தேவனுடைய பிள்ளைகள் பல துயரத்தில் மூழ்கி இருக்கிறதை பார்க்கிறோம், துக்கத்தில் மூழ்கி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த காலவெளியிலே தேவன் கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தை என்ன தெரியுமா? என்ன நம்பிக்கையின் வார்த்தை? கர்த்தர் சியோனுக்கு இறங்குவார், அதற்கு தயை செய்யும் காலம் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா வெளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். துக்கத்தில் மூழ்கி இருக்கிற சியோனுக்கு, அல்லது சியோனாகிய தேவனுடைய பிள்ளைக்கு தயை செய்யும் காலம் வந்துவிட்டது. யார் யார் என்னென்ன துக்கத்தில் இருக்கிறீங்களோ, நீங்க துக்கத்தில் மூழ்கி அழிந்து போவதில்லை, உங்களை தூக்கி விடுகிற காலம், தயை செய்யும் காலம் வந்தது. எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்ல முடியும்? ஆமென். கர்த்தர் சொல்லுங்க, எனக்கு தயை செய்யும் நேரம் வந்துவிட்டது. ஆமென். உங்களுக்கு வந்துவிட்டது. அதை தான் இந்த காலவெளியிலே கர்த்தர் வலியுறுத்துகிறார். தயை செய்யும் காலம் வந்துவிட்டால் அடுத்தது என்ன நடக்கும் என்று சொல்லி நீங்கள் பார்த்தால், வாசிப்போம். 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். கர்த்தர் சியோனை கட்டுவார். தயை செய்யும் காலம் வந்துவிட்டால் இரண்டாவது என்ன வார்த்தை? கட்டப்படுவீர்கள். ஆமென். முதல் the favor time, தேவனுடைய தயவு வருகிறது. அதன் பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள்? கட்டப்படுவீர்கள். கர்த்தர் சியோனை என்ன செய்கிறார்? கட்டி தமது மகிமையில் அங்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ தயை வருகிறது, கட்டப்படுகிறீர்கள். அந்த ஃபேவர் வந்துருச்சுன்னா, தேவ தயவு வந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? கட்டப்படும். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, கட்டப்படும். அல்லேலூயா.
மூன்றாவது குறிப்பு என்ன பாருங்கள், 22ஆம் வசனம். சியோனில் கர்த்தருடைய நாமத்தையும் பாருங்கள். அப்பொழுது கட்டப்பட்டு விட்டால் இப்பொழுது என்ன வந்துருது? துதி வந்துருது. வீட்டில் என்ன வந்துருச்சு? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அதை தான் பாடினார்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஒரு நாள் நான் துயரத்தில் இருந்தேன், நான் உலர்ந்து போனேன். ஆண்டவர் என் மேல் என்ன செய்தார்? தயவு வைத்தார், என்னை கட்டினார். இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? துதிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு இந்த செய்தி? நான் ஒரு நாள் உலர்ந்து போனேன், துயரத்தில் இருந்தேன், துக்கத்தில் மூழ்கினேன், ஜெபம் பண்ணினேன். நான் என்ன பண்ணேன்? ஜெபம் பண்ணேன். வியாகுலத்தை நான் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணேன்? சொல்லி ஜெபம் பண்ணேன். மாறாத தேவன் என் மேல் தயவு வைத்தார், என் மேல் தயவு வைத்தார், என்னை கட்டினார். இப்போ என் நாவு என்ன செய்கிறது? துதிக்கிறது. இதுதான் இந்த செய்தி. கர்த்தருடைய தயவு வந்ததுன்னா கட்டப்படுவீர்கள். கட்டப்பட்டுட்டா அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்? துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இதுதான் தேவனுடைய வார்த்தையின் ரகசியம். துயரப்படுகிற ஒரு மனிதன், ஐயோ நான் துயரப்படுறேனே துயரப்படுறேனே அப்படின்னு துயரப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. உங்க துயரத்தை கொண்டு வந்து கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுங்க? வியாகுலத்தை சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. வியாகுலத்தை கர்த்தரிடத்தில் தெரிவித்து பாருங்கள். மாறாத தேவன் உங்கள் மேல் தமது தயவை அனுப்புவார், தயவை அனுப்புவார். அப்படி தயவை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை சுருக்கமாக நான் சொல்லி நான் கடன் செல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே இங்கு ஒரு மனிதன், உலர்ந்து போன ஒரு மனிதன், இங்கு ஒரு மனிதனை பார்க்கிறோம். உலர்ந்து போன ஒரு மனிதன். அவனுடைய பெயர் என்ன? பாருங்கள், வாசிப்போம். சரி, கவனிங்கள். இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை நான் சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். நேரம் கடந்துருச்சு, ஆனாலும் செய்தி கொடுக்கணும். பாருங்கள், இந்த மகன் பெயர் மேவிபோசேத். அவன் பேர் என்ன? எல்லாரும் சொல்லுங்க. மேவிபோசேத். இவன் யார் என்றால் யோனத்தானின் குமாரன். யோனத்தானின் குமாரன். யோனத்தான் யார்? தாவீதினுடைய சிநேகிதன். முதல் சிநேகிதன். இரண்டாவது அவன் யாரு? மச்சான். தாவீதுடைய மச்சான், சவுலுடைய குமாரன். சவுலுடைய குமாரன் தான் யோனத்தான். சவுலுடைய மகளை தான் யார் திருமணம் செய்திருக்கிறாரு? தாவீது திருமணம் செய்திருக்கிறாரு. ஆக இவர் யாரு? மச்சான் தான். ஆனால் ரொம்ப சிநேகிதனா இருந்தார், ரொம்ப சிநேகிதம். 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு காலம் வந்தது, சவுல் மரித்து விட்டார், யோனத்தான் மரித்து விட்டார். யோனத்தானுக்கு பிறந்த பிள்ளைகளில் ஒருவன் மேவிபோசேத். அவன் 2 காலும் முடமானவன். 2 காலும் முடமானவன், நடக்க முடியாதவன். தாத்தா யாரு? ராஜா. தாத்தா ராஜா, ராஜா வீட்டு பிள்ளை. ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில கிடக்கிறான், முடமாயி. தாத்தாவுடைய சொத்துக்கள்லாம் இழந்து நல்ல வளர்ந்தவன் உலர்ந்து போய்விட்டான். நன்றாய் கவனிங்கள். உலர்ந்து போன வாழ்க்கை, உலர்ந்து போன வாழ்க்கை. அவன் எங்க இருக்கிறான்னு கேட்கிறாரு. தாவீது இப்போ ராஜாவாயிட்டாரு. நான் யாருக்காவது தயவு செய்யணும், ஃபேவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். யாருக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒருத்தன் சொல்றான், ஐயா மேவிபோசேத்துன்னு யோனத்தானுடைய பிள்ளை ஒருத்தன் இருக்கான். 2 காலும் முடமானவன். அவன் முடமா பிறக்கல. நல்லா கவனிக்க, அவன் முடமா பிறக்கல. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 4:4, 2 சாமுவேல் 4:4 வாசிங்க. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மரித்த செய்தி அவனை பராமரிக்கிற தாதி நர்ஸ் அவளை தூக்கிட்டு, 5 வயசு பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறா. ஓடி போகிற அவசரத்தில் பாருங்க, தற்செயலாய் முடவனாய் மாறினவன். முடவனாய் பிறக்கவில்லை. நன்றாய் கவனிங்கள். நல்லா பிறந்த பிள்ளை, நல்லாதான் இருந்தீங்க, நல்லாதான் இருந்தீங்க. ஏதோ என் வாழ்க்கையில இது ஆக்சிடென்டலா என் வாழ்க்கையில வந்த நஷ்டம், என் வாழ்க்கையில வந்த கஷ்டம், எனக்கு வந்த பெரும் நஷ்டங்கள் என்னை முடமாக்கிருச்சு, என்னை எழுந்து நடக்க முடியாம போயிடுச்சு. இந்த மேவிபோசேத் நல்லா பிறந்தவன் தான், நல்லா வாழ்ந்தவன் தான். நாங்க நல்லா வாழ்ந்த குடும்பங்க, நல்ல வருமானம் இருந்துச்சுங்க. ஏதோ தற்செயலா எங்கள் வாழ்க்கையில் அடித்த புயல் எங்களை முடமாக்கி விட்டது.
அருமையானவர்களே, வாழ்க்கையில சில வேளையில் நம்மை அறியாமல் ஏதோ ஒரு புயல் தாக்கும் பொழுது நாம் முடமாகி விடுகிறோம், செயலற்று போய் விடுகிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில், உலர்ந்து போன சூழ்நிலையில ஆண்டவர் இந்த காலவெளியில் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு தயை செய்யும் காலம் வருகிறது. ஹல்லேலூயா. வந்தது என்று விசுவாசிக்கணும். கர்த்தர் என்னை சந்தித்தார், எனக்கு தயை செய்யும் காலம் வந்தது. ஹல்லேலூயா. இப்ப திடீர்னு எங்கேயோ இந்த மேவிபோசேத் யாரோ ஒரு வீட்டில் யாரோ ஆதரிக்கிறாங்க. அவன் சொல்லுவான், நான் எங்க தாத்தா யார் தெரியுமா? சொல்லுங்க, எங்க தாத்தா யாரு? சவுல் ராஜாங்க. பெரிய ராஜா வீட்டு பிள்ளை யாரோ வீட்டில் அனாதையா இருக்கிறான். ஆனால் தயவு வந்தால், ராஜா சொல்லுகிற, ராஜா ஆன உடனே சொல்றான், என்னால் தயவு பெறத்தக்கவன் யாராவது உண்டா? ஒரு ராஜா சொல்லுகிறார் என்றால் தயவு மிகுந்த நம்முடைய தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார். எப்படிப்பட்ட முடமாய் இருந்தாலும் தயவு செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்றாரு, ஒரு நாள் பாருங்க, திடீர்னு அவன் வாழ்ந்திருக்கிற வீட்டுக்கு வந்து ஒரு ஆள் தட்டுறான். ராஜா வீட்டுல இருந்து ஒரு அதிகாரி போறாங்க. தட்டிட்டு, இந்த வீட்டுல மேவிபோசேத் இருக்கிறாரா? ஆமாங்க, 2 முடமா யார் எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? பாருங்க இந்த வார்த்தை பாருங்க. ராஜா அவனை என்ன செய்கிறார்? தாவீத 7ஆம் வசனம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம். பாருங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை தயவு என்ற வார்த்தை வருகிறது பாருங்க. ராஜாவின் தயவு. ஹல்லேலூயா. உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்து. ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் இன்றைக்கு என்ன தெரியுமா? நீங்கள் இழந்ததை தேவன் உங்களுக்கு திரும்ப தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எதை நீ இழந்தாயோ உன் வாழ்க்கையில உன்மேல் ஒரு தேவ தயவு வருகிறது. இழந்ததை எல்லாம் தேவன் திரும்ப தருவார். ஹல்லேலூயா. நீ என் பந்தியில் நித்தமும் அப்பத்தை புசிப்பாய். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? 3வது பாயிண்ட், நீ என்னோடு கூட என்னை துதித்து கொண்டே இருப்பாய். ஹல்லேலூயா. அப்பம் புசிக்கிறது எப்படி செய்வாங்க? நல்ல சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு கூட துதிப்பாய். நீ நித்தமும் என் பந்தியில் இருப்பாய். தயை வரும், நீ கட்டப்படுவாய், நீ தேவனை துதித்து கொண்டு இருப்பாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, அடுத்த வசனம் உங்களுக்கு அழுக வந்துடும். வாசிக்க பார்க்கலாம் அடுத்த வசனம். அப்பொழுது மேவிபோசேத் வணங்கி, அவன் என்ன சொல்றான்? இந்த வார்த்தை யூஸ் பாருங்க. யாரு? செத்த நாயை போல. நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னா நம்மளை செத்த நாய்க்கு மாறிடுவாங்க. நாய் ரோட்டில் கிடந்து அடித்து செத்து கிடந்ததுன்னா வண்டியை நிறுத்தி நாயை யாராவது ஓரத்தில் கொண்டு போய் போட்டிருக்காங்களா? பாருங்க பார்க்கலாம். அடித்து அது மேலே அடுத்த கார் போய் செத்த நாயை எடுத்து ஓரத்தில் கூட போட மாட்டாங்க நம்ம நாட்டில். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அது என்னதான் மாறும்? அப்படியே மண்ணோட மண்ணா ஆகிற மாதிரி ஆயிரும். செத்த நாயை போல இருந்த என்னை நோக்கி பார்க்கிறதற்கு உம்முடைய அடியான் ஏமாத்திரம். அந்த தயை வந்தது. அருமையானவர்களே, இந்த காலவெளியில துயரத்தில் மூழ்கி இருக்கிறீர்களா? துக்கத்தில் மூழ்கி இருக்கிறீர்களா? உங்க மேல ஒரு தயை செய்யும் தேவன் வருகிறார். தேவனுடைய தயவு உங்கள் மேல் வருகிறது. ஆமென். தேவனுடைய தயவு வந்துவிட்டால் நீங்கள் கட்டப்படுவீர்கள். அதான் அடுத்த வசனம். கர்த்தர் சீயோனை கட்டுகிறார். அடுத்த வசனம், அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சீயோனிலே கர்த்தருடைய துதி. இந்த அதிகாரத்தில் 3 முறை சீயோன் சீயோன் என்று சொல்லுகிறது. யார் தெரியுமா அந்த சீயோன்? நீங்களும் நானும் தான். கர்த்தருடைய தயை தேவ ஜனங்களாகிய நம்மேல் கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கட்டப்படுவீர்கள், நீங்கள் துதிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை துதிக்க வைப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஆண்டவர் சீயோனுக்கு தயை செய்யும் காலம், குறித்த நேரம் வந்தது. கண்ணீரோடு கூட சிலர் துயரத்தில் இருக்கிறதை நான் என் ஆவியில் உணர்கிறேன். ஆண்டவர் இந்த காலவெளியில் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு தான் சகோதரியே, உங்களுக்கு தான் சகோதரனே, உங்களுக்கு தான். உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். இந்த துயரத்தில் நீ கூப்பிடுகிறாயா? ஹல்லேலூயா.
கர்த்தர் துதிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அந்த வேளையிலே சகோதரி ஸ்டெல்லா ரமோலா ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு மகள் இன்றைக்கு துயரத்திலே மூழ்கி, துக்கத்திலே மூழ்கி கண்ணீரோடு வந்திருக்கிற உங்களுக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் வர பண்ணுவார். உங்களை மறுபடியும் எழுப்பித்து கட்டுவார். பாழாய் கிடக்கிறவைகள் பாராளும் வேந்தனின் அரண்மனையாய் மாறும். இன்றைக்கு நான் பாடின பாடல்கள் எல்லாமே இந்த செய்தி தான். நான் யோசித்து பார்த்தேன், நான் செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். எல்லாரும் கரெக்டாக பாடிட்டு இருக்கிறாங்களே. தேவ ஆவியானவர் நடத்துகிறார். கண்ணீரோடு வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கை நீங்கள் துயரத்தில் மூழ்கி போவதற்கல்ல, உங்களை எழுந்து கட்டு துதிக்க போய் வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் அந்த கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்கள் துக்கத்திலிருந்து மூழ்கி அதிலிருந்து மீட்டெடுக்க போகிறார். உங்களுக்கு தயை செய்யும் காலம் வந்தது. கர்த்தர் சீயோனை கட்டுவார். நீங்கள் துதிக்க போகிறீர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். இயேசப்பா, இன்றைக்கும் துயரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்களுடைய துயரம் எல்லாவற்றையும் மாற செய்யும் சுவாமி, மாற செய்யும் அப்பா. அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற வேதனைகள், அவர்களுடைய வேலை ஸ்தானத்தில் இருக்கிற வேதனைகள், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றும் சுவாமி, மாற்றும் சுவாமி. என்னால் இதை சுமக்க முடியலையே, என்னால் இதை செய்ய முடியலையே அப்படின்ட்டு சொல்லி அவர்கள் அழுது கொண்டு இருக்கலாம் சுவாமி. ஆனால் உம்முடைய பலன் அவர்களுக்கு பூர்ணமாக விளங்கட்டும் சுவாமி, விளங்கட்டும் அப்பா. அவர்களுடைய உடைந்து போன வாழ்க்கை, எல்லாத்தையும் இழந்து போன வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்பும் சுவாமி, கட்டி எழுப்பும் அப்பா. ஒரு அரண்மனை போல நிற்க செய்யும் சுவாமி. மற்றவர்கள் அதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படட்டும் அப்பா. எப்படி இது உன்னுடைய வாழ்க்கைக்கு நடந்திருக்கிற என்று சொல்லி ஆச்சரியப்பட செய்யும் சுவாமி. நீரே அவர்களை ஜொலிக்க செய்யும் அப்பா. உம்முடைய நாமத்தை அவர்கள் கனம் பண்ணும்படி அவர்களுடைய வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்பும் அப்பா, கட்டி எழுப்பும் அப்பா. அவர்கள் இழந்தது எல்லாவற்றையும் நீர் அவர்களுக்கு திரும்ப தாரும் அப்பா. இழந்த சொத்து, இழந்த பணம், இழந்த வேலை எல்லாவற்றையும், இழந்த சந்தோஷம், இழந்த சமாதானம் எல்லாவற்றையும் அவர்களுக்கு தாரும் அப்பா. 2 மடங்கு தாரும் சுவாமி. யாரெல்லாம் துயரத்தில் உம்மை கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நீர் செவியை திறந்தள்ளும் அப்பா, உம்முடைய செவியை திறந்தள்ளும் சுவாமி. அவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இன்றைக்கு வந்திருக்கிற உம்மை தேடி வந்திருக்கிற ஜனங்களுக்கு உம்முடைய சந்தோஷத்தை நான் நிரப்பி அனுப்பும் அப்பா, சந்தோஷத்தினால் நிரப்பி அனுப்பும் சுவாமி. ஆரோக்கியத்தை வர பண்ணும் அப்பா. அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பலவீனங்களையும் மறைய செய்யும் சுவாமி. உம்முடைய சுகமளிக்கும் வல்லமையை நான் நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. உம்முடைய ஆரோக்கியத்தை வர பண்ணும் அப்பா. எல்லா உடைந்து போயிருக்கிற சூழ்நிலையில உம்முடைய ஆரோக்கியம் வரட்டும் அப்பா. எல்லாவற்றையும் நீர் கட்டி எழுப்பும் அப்பா. உம்முடைய அவர்களுடைய வாழ்க்கை அரண்மனை போல் கட்டி எழுப்பும் அப்பா. குறுகி போய் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கட்டி எழுப்பும் சுவாமி. இன்றைக்கு அவர்கள் என்னை விசாரிக்க யாருமே இல்லை, நான் முடங்கி போயிருக்கிறேன், நான் தள்ளப்பட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றும் சுவாமி. இன்றைக்கு நீர் அவர்களை விசாரியும் அப்பா, விசாரியும் அப்பா. அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க போகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. இந்த வாரமே ஒரு அற்புதத்தை செய்யும் அப்பா, அதிசயத்தை காண செய்யும் சுவாமி. எல்லா சூழ்நிலையும் மாற ஆரம்பிக்கட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு செய்கிறதுக்காக நன்றி சுவாமி. உம்முடைய ஆனந்த தைலத்தினால் நிரப்பும் அப்பா. அவர்களை அபிஷேகம் பண்ணும் சுவாமி. ஆனந்தத்தினால் எப்பொழுதும் நிறைந்திருக்கட்டும் சுவாமி. இன்றைக்கு இந்த ஆனந்தத்தை ஒவ்வொருவருக்கும் தந்ததுக்காக நன்றி. சந்தோஷத்தினால் நிரப்பினதுக்காக நன்றி சுவாமி. எல்லா காயங்களையும் ஆற்றினதுக்காக நன்றி சுவாமி. ஆத்மாவை தேற்றினதுக்காக நன்றி சுவாமி. அவர்களுக்கு எல்லாவற்றையும் நீரே செய்தரலும். அவர்களை ஆசீர்வதியும். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்துதல் பாதுகாப்பு நம் அனைவரோடும்
சதா காலமும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கட்டுவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.